ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக்ல இன்றைக்கி என்ன குக் பண்ணலேன்னு பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு இட்லிக்கு பூண்டு சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு, 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளியும் சேர்த்து வதக்கிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, மல்லியில சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும். இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லி சாப்பிடுவீங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சுக்கு பச்சை மொச்சை இருந்துச்சு, அதை வச்சு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சிடலாம். குக்கர்ல உரிச்சி வச்சிருக்க மொச்சையை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினது வேக வச்சிருக்க மொச்சையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு கொதிக்க விட்டு ஃபைனலா மல்லியில தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மொச்சை கூட்டு ரெடி ஆயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சதா லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.